ஓபன் பண்ணா நம்ம பொதுவா ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், எங்க இருந்தாலுமே கூட நம்ம பக்கத்து வீட்ல இருக்கவங்களோட என்னைக்குமே நம்ம ஒரு பாண்டிங் வச்சிருப்போம். நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்க மாட்டாங்க, திடீர்னு வந்தவங்களா இருப்பாங்க, ஒரு சில நேரத்துக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அப்படி இருந்தாலுமே கூட அவங்க வீட்ல உங்க தாத்தா அளவுக்கு பேர்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா இங்க ஃபின்லாண்ட்ல ரொம்ப கேஷுவலா நீங்க யாரையாச்சும் பார்த்து ஹாய் அப்படின்னு சொன்னாலே அவங்க ஏதோ நம்மள இந்த ஊர்லயே இருக்க ஒரு மிகப்பெரிய கிரைம் பண்ண மாதிரி தான் பார்ப்பானுங்க. வெல்கம் டு தி லோன்லியஸ்ட் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட். நம்ம எல்லாருமே சவுத் ஏசியன் கண்ட்ரியை சேர்ந்தவங்க. அது எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசினாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹேபிட் இருக்கு. நிறைய பேர் பெரும்பாலுமே ரொம்ப டாக்டிவா இருப்போம். ஒரு மாதிரி முடங்கி ஒரு இடத்துல பேசாம தனியா அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப 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 கம்மி தான். எல்லாருமே வந்து ரொம்ப அதிகமா பேசுவோம். தெரியாதவங்க கூட வந்து நம்ம ஒரு மாதிரி பேச ட்ரை பண்ணுவோம். இதா சொல்றது, சும்மா ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்ட்லி கன்வர்சேஷன் வச்சுக்க ட்ரை பண்றது, அந்த மாதிரி எல்லாமே நம்ம ட்ரை பண்ணுவோம். அதையும் தாண்டி நம்ம ஸ்ரீலங்காவில், ஈவன் இந்தியாவில் எல்லா இடங்களும் இப்படி தானே. நம்ம பக்கத்து வீட்டில் நம்மளை சுத்தி இருக்கவங்களோட ஒரு நல்ல ஒரு பாண்டிங் எப்படியுமே லிட்டரலி இருக்கும். அது ஒரு பக்கம் சண்டை சச்சரவுன்னு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போகும், இன்னொரு பக்கம் அந்யோன்யமா எல்லாம் ஒண்ணாமனா பிறந்த மாதிரி அந்த மாதிரியும் இருப்போம். அதையும் தாண்டி ஒரு படி மேல போயிட்டு நம்ம வீட்டுல அம்மா எல்லாம் ஸ்ரீலங்கா இருக்கும்போது எங்கேயாச்சும் நம்ம தூரம் போய் வெளியில போறோம் அப்படின்னு சொன்னா வந்து அம்மா வந்து வீட்டுல இருக்க இந்த மிஞ்சின கறியெல்லாம் கொண்டு போயிட்டு அக்கா நம்ம வீட்டுல இது கொஞ்சம் கூடி போச்சு, காலையில தான் சமைச்சோம், இது நீங்க சாப்பிட்டுருங்க, இல்லைன்னா பசங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிம்பாங்க. இல்லைன்னா தேங்காய் மூடி ஏதாச்சும் மிஞ்சிருச்சுன்னா அதையும் சொல்லுவாங்க, அக்கா இது நீங்க யூஸ் பண்ணிருங்க, வச்சுட்டு போனா கெட்டு போயிடும். அதே மாதிரி அவங்களும் ஏதாச்சும் கொடுப்பாங்க, அக்கா இந்த சாப்பாடு கொஞ்சம் அதிகமா செஞ்சுட்டோம், இது வேஸ்ட் ஆயிரும், நீங்க சாப்பிட்டுருங்க, இல்லைன்னா பசங்களுக்கு கொடுத்துருங்க, இல்லைன்னா இது வந்து வேற எங்களுக்கு கிடைச்சு இது நாங்க சாப்பிட்டோம், அதனால இதை நீங்க யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி உரிமையா பேசுவோம். சோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நெய்பர்ஸோட ஒரு நல்ல ஒரு கன்வர்சேஷன் வச்சிருப்போம். இங்க ஃபின்லாந்து வந்ததுல இருந்து நானும் ரொம்ப ட்ரை பண்றேன், யார் கூடயாவது கொஞ்சம் பேசணும், ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு கன்வர்சேஷன் வச்சுக்கணும், ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஊரை பத்தி. நம்ம புக்ல இன்டர்நெட்ல படிக்கிறதெல்லாம் தாண்டி இங்க ரியல் லைஃப்ல ஒரு 4 பேரோட பழகுறது இங்க என்ன நடக்குது, என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ அந்த மாதிரி நான் நிறைய பேர்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணேன். முதல்ல எங்க ஆரம்பிச்சேன்னா, நான் இருக்க இந்த பில்டிங்ல இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க மத்த நெய்பர்ஸ்லாம் யூசுவலா கமெண்ட் கிச்சனுக்கு வரும்போது ஹாய் அப்படிங்கும்போது அப்படிமானுங்க. அதுக்கு மேல நமக்கு என்ன பேச தோணும், அந்த மாதிரி ஒரு மூஞ்ச சுழிச்சுக்கிட்டோ இல்லனா நேச்சுரலாவே அவங்க அப்படிதான் பேசுறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அதை பார்த்தோன்னே நம்ம ஒரு மாதிரி ஆஃப் ஆயிடுவோம். அதையும் மீறி ஏதாச்சும் ஒன்று பேசுவோம் அப்படின்னு யோசிக்கும் போது இல்ல வேணாம், அதுக்கும் இந்த மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுக்க போறாங்க, ஏன் அப்படி அப்படின்ட்டு ஃப்ரீயா விட்டுருவோம். அதுக்கப்புறம் நான் ஜிம்ல இருக்கும்போது யூசுவலா நான் போற ஜிம்ல வந்து நிறைய ஃபின்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி எப்படியாச்சும் யாருக்கூடயாச்சும் பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுக்கான ஒரு சரியான ஒரு டைம் நானும் வெயிட் பண்ணி அப்படி ஒரு வாய்ப்பே எனக்கு வரல. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு பையன் அவன் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், நான் வந்து இன்க்ளைன் பெஞ்ச் பிரஸ் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த ஸ்குவாட் மெஷின்ல வந்து ஃபிளாட் பெஞ்ச் போட்டு இன்க்ளைன்ல போட்டு அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தான். ரொம்ப நேரமா தடுமாறிக்கிட்டு இருக்கான் அந்த டேபிள திருப்பி போடுறதுக்கு. நான் டக்குன்னு ஓடி போயிட்டு நீட் ஹேண்ட் அப்படின்னு கேட்டு ஹெல்ப் பண்ணேன். சொன்னேன் இந்த பெஞ்சை கொஞ்சம் மாத்தி போடணும், நீ போட்டது தலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பி எல்லாம் போடும்போது என் மேல இருந்து ஒரு ஸ்வெட் ஒன்று கூட கீழே ஊத்திருச்சு அந்த டேபிள்ல. உடனே நான் போயிட்டு சானிடைசர் எடுத்துட்டு வந்து அதெல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு கண்டிப்பா அடி உனக்கு இந்த இது ஹைட் சரியா இருக்கா, கம்ஃபர்டபுளா இருக்கா, எல்லாம் செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நான் பக்கத்துல இருந்து அவனை பார்த்து சொன்னேன் இதெல்லாம் ஓகே பெட்டரா இருக்குன்ட்டு. அவன் எல்லாம் பார்த்துட்டு ஓகே இது இன்னும் கொஞ்சம் பத்தாது, இது இன்னும் கொஞ்சம் அப்படின்னு அவன் என்ன கமாண்ட் பண்றான். ஒரு சின்ன சிரிப்பு கூட இல்லை அவன் மூஞ்சில. அது எப்படின்னா வந்து நான் ஏதோ அந்த ஜிம்ல வந்து ஒரு ட்ரெயினரா வேலை செய்யற மாதிரியும், அவன் அங்க காசு கொடுத்து என்கிட்ட வந்து ட்ரெயின் பண்ற மாதிரியும், இல்லனா அவன் என்ன சம்பளத்துக்கு அங்க வேலைக்கு வச்சிருக்க மாதிரியும் அந்த மாதிரி தான் இருக்கான். மேபி அவன் நேச்சுரலாவே அந்த மாதிரி இருக்கலாம். பட் இருந்தாலுமே கூட இப்ப நம்மளுக்கு யாராச்சும் தெரியாத ஒருத்தவங்க அந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? தேங்க்யூ சோ மச், தேங்க்ஸ் அ லாட், நான் ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஏதாவது ஒன்று சொல்லுவோம், இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்மைலாவது இருக்குமா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன சிரிப்பு கூட இல்லை. அப்புறம் நான் சிரிச்சுட்டு போயிட்டேன், சரி ஓகே அந்த பையன் அப்படிதான் இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அட்டெம்ப்டும் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்னடா பண்றது, யூசுவலா யார்ட்டாச்சும் பேசணுமே. யோசிச்சு பாருங்க, என் வைஃப் வந்து கேம்பஸ் போனதுக்கு அப்புறம் நான் ஒர்க் பண்றேன், முடிஞ்ச வரைக்கும் தனியா தானே இருப்பேன். வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து கால் பண்ணி கதைக்கிறோம், எல்லாம் ஓகே தான். பட் நேர்ல ஒரு 2-3 பேர்ட்ட பேசுற மாதிரி வருமா? சரி எங்கேயாச்சும் கடைக்கு போவோம். யூசுவலா கடைக்கு போவோம்னா எங்க போவோம்? ஃபின்லாந்து இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் நீங்க ஃபின்லாந்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதிகமா போனா ஒன்னு பிரிஸ்மா போவோம், இல்லைன்னா லிட்டில் போவோம், இல்லைன்னா வந்து கேஸ் சூப்பர் மார்க்கெட் போவோம். இங்கதான் அதிகபட்சமா ஷாப்பிங் அப்படின்ட்டு போறோம் தெரியுமா, இங்கதான் இருக்கும். ஸ்ரீலங்காவில் சரி அப்படி இல்லையே. நம்ம எங்கேயாச்சும் போனா அட்லீஸ்ட் கிழமைக்கு ஒரு சரி ஏதாச்சும் ஒரு மாலுக்கு போவோம், ஒரு படத்துக்கு போவோம், வெளியே எங்கேயாச்சும் விளையாட போவோம், ஏதாவது ஒரு நடக்கும். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஷாப்பிங் அப்படின்னாலே வந்து இந்த 3ல ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் போறோம்னு அர்த்தம். சோ அங்க போனா வந்து அங்க ஃபின்ஸ் வந்து நிறைய ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பொருள் பேர் தெரியல, இல்லைன்னா வந்து அது ஃபினிஷ்ல இருக்கு, அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியல, இல்லைன்னா அது எதுக்கு யூஸ் பண்றதுன்னு தெரியல, மேபி நான் கரெக்டான ப்ராடக்ட் தான் எடுக்கிறேன்னு தெரியல. அந்த மாதிரி சிச்சுவேஷன் போய் கேட்டா அவங்க ஒரு மாதிரி கோவமா வேலை செஞ்சுருப்பாங்க, ஏதாவது தொடச்சிருப்பாங்க. அப்படி உடனே நான் கேட்டோன்னு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ்ல சொல்லுவாங்க. உடனே நான் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சோன்னு இங்கிலீஷ்ல கதைப்பாங்க. உடனே நான் கேட்டா அவங்க ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணிட்டு உடனே திரும்ப அந்த சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க. சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்துட்டு அப்படி போயிடுவாங்க. நீங்க கேஷியருக்கு போனாலும் அப்படித்தான். மேபி ஃபின்லாந்துல இருக்கவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. சரியா நீங்க கேஷ் கவுண்டருக்கு போகும்போது அது வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க. நீங்க போனோட தான் அப்படி சிரிச்சுட்டு
கேஷை வாங்கிட்டு பேக்லாம் போட்டு கொடுத்துட்டு திரும்ப அந்த மோடுக்கு போயிடுவாங்க. ஸோ லிட்ரலி வந்து அவங்க எங்கேயுமே வந்து அனாவசியமும் ஒரு சிரிப்பை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தடுமாறி ஒரு ஃபினிஷ் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டேன். ஸ்ரீலங்காவில இருந்து இங்க வந்த ஒருத்தர், அவர் ஒரு 1-2 வருஷமா இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு ஃபினிஷ் பையனோட ஜிம்க்கு ஒர்க் அவுட் பண்ண வந்தாரு. அவங்க 2 பேரும் ஒரே அபார்ட்மெண்ட்ல பக்கத்து வீட்டில் இருக்காங்களாம், ஒரே யூனிவர்சிட்டியில ஒரே கோர்ஸ் படிக்கிறாங்களாம். ஸோ அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, ஒரே கோர்ஸ் படிக்கிறனால. ஸோ வந்ததுக்கு அப்புறம் அந்த பையனை வந்து எனக்கு இந்த ஸ்ரீலங்கன் பையன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன். அப்ப நான் கேட்டேன், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் நிறைய பேர்த்தோட பேச ட்ரை பண்ணேன், இன்டராக்ட் பண்றதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணேன். யாருமே அட்லீஸ்ட் சிரிக்க கூட ரெடியா இல்ல. ஏன் ஒரு மாதிரி எப்பயுமே சிரின்னு கோவமாவே இருக்காங்க? இல்லனா வந்து எல்லாரும் நேச்சுரலாவே இப்படிதான் இருப்பாங்களா? இல்லனா வந்து இதுக்கு வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா? இல்லாட்டி வெளியில இருந்து வர யார்கிட்டயும் பேச மாட்டாங்களா? இதுக்கு ஏதாவது டைம் ஆகுமா? இல்லனா இதுல வேற ஏதாச்சும் உள்ள அர்த்தம் இருக்கா? அப்படின்னு நான் நிறைய கேள்வி அடிக்கடி வச்சுக்கிட்டே இருந்தேன். அவன் சொன்னா, யூசுவலா ஃபின்லாண்டை பொறுத்தவரையில வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பிரைவேட்டா இருக்கத்தான் விரும்புவாங்க. அது எப்படின்னா வந்து ஃபின்லாண்ட்ல இருக்கவங்களோட பேசுறதுக்கு 1க்கு 100 தடவை யோசிப்பாங்களாம். அதாவது இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அவங்க பிரைவசியை நம்ம கெடுத்துடக்கூடாது, நம்ம பேசியோ சிரிச்சோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவங்க ஒரு மாதிரி பேசாமலே இருந்துருவாங்களாம். பேசவே மாட்டாங்களாம். அனாவசியமா ஒரு வார்த்தையை கூட அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்களாம். ஏதாச்சும் தேவையில்லாம ஒரு இடத்துல பேசணுமா பேசக்கூடாதுன்ட்டு 1க்கு 100 தடவை யோசிச்சு தான் பேசுவாங்களாம். நம்மளுக்கு அப்படி இருக்கே இல்லையே, முடியலையே, கஷ்டமா இருக்கே. உண்மைக்கு யோசிச்சு பாருங்க, நம்மளாம் எவ்வளவு பேசுவோம், எங்க போனாலும் ஏதாச்சும் லொடலொடலோன்னு கச்சிக்கிட்டு தான் இருப்போம். அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்படி பழக்கப்படுத்திக்க, இப்படி பேசாத அப்படின்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நம்ம எதுவும் தேவலாம் பேச போறது இல்ல. நம்ம என்ன வம்பிழுத்துக்கிட்டா போறோம்? சும்மா ஏதோ ஜாலியா ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நம்ம ஊர்லாம் இருக்கும்போது நமக்கு அதையும் தாண்டி எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கும். அக்கம் பக்கத்துல அரச பெருசா இருக்குது, எவ்வளவு விஷயங்கள் நம்மளும் பேசுவோம். எங்க போனாலும் ஏமாண்டி அப்படித்தாண்டா, அடே அப்படியாடா, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா நம்ம பேசுறாக்கள் இங்க வந்து ஒரு ஹாய் கூட வேணாம் அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரி மன கஷ்டம் தான். இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் வேணும் தானே. இப்ப நான் கேட்டேன், இதுக்கு என்னதான் பண்றது, வேற ஏதாச்சும் இதுக்கு ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னா, நீங்க வந்து இங்க ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க, எங்கேயாச்சும் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒன்று பண்ண போங்க. அப்ப அங்க இருக்க ஒரு கம்யூனிட்டியோட நீங்க வந்து கொஞ்சம் மிங்கிள் ஆகலாம், இன்டராக்ட் பண்ணலாம். அப்ப அங்க வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்தியான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க, வந்து கிளப்புக்கு போறது, பாருக்கு போறது, அங்க போனா உடனே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு. அங்க போனா உங்களுக்கு என்னைக்குமே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடைக்காது. ஸோ அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஒன்னு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, லைப்ரரி போங்க. ஸோ இதுக்குன்னே சொல்லிட்டு பர்டிகுலரா வந்து ஒரு சில லைப்ரரிஸ்லாம் இருக்கான். அங்க போனா வந்து காஃபி எல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்களாம், புக்ஸ் இருக்கான், கேம்ஸ் இருக்கா, அங்க நம்ம கேம்ஸ் விளையாடலாமா. ஸோ அங்க வந்து அதே மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல உள்ள வருவாங்க தானே. ஸோ அவங்களோட நமக்கு பழகிறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். மேபி நம்ம அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்திக்கலாம், யார் கூடயாச்சும் பழகலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதர்வைஸ் நார்மலா நீங்க ரோட்ல யார்கிட்டையும் கண்டு பேசுறது, பஸ்ல, ட்ராம்ல அந்த மாதிரி யார் கூட நீங்க பேச ட்ரை பண்றது பண்ணவே மாட்டாங்க. அதையும் தாண்டிங்க, நான் வந்து பஸ்ல ஒரு வயசானவங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அவங்களுக்கு அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்க முடியல, ஸ்டிக் வச்சிருந்தாங்க. ஸோ நான் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டிக்கை பிடிச்சி கீழே இறக்கி விட்டேன். அண்ட் அவங்க ஒரு தேங்க்யூ கூட சொல்லலை, அண்ட் திரும்பி கூட பார்க்கல, அவங்க பாட்டுக்கு அப்படியே போயிட்டாங்க. இது நம்ம குறை சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே கூட நம்ம இதெல்லாம் வந்து டக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும், சடனா இதெல்லாம் வந்து எக்ஸெப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இங்க ரொம்பவே இருக்கு. ஒரு தமிழ் பையனா இந்த ஒரு நோடிக் கண்ட்ரில இப்படிப்பட்ட ஒரு என்வாயன்மெண்ட்ல ஸ்பெஷலி எவ்வளவுதான் நல்ல நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே கூட சோஷியலா நமக்கு வந்து யார் கூடமே பழக முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து எனக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. இங்க இதுக்கு முன்னுக்கு வந்தவங்க யாரும் மேபி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி தான் ஃபீல் பண்றீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அண்ட் ஃபின்லாந்து மட்டும் இல்ல, நார்டிக் கண்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே வர்றதுக்கு ரெடியா இருக்கு எல்லாரும். நீங்களும் இதுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. See you.